ஹாய் விவர்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு பாண்டியன் ஸ்டோர் கதையில் குமரவேல் தான் முத்துவேலை தள்ளி விட்டாருன்னு உண்மை தெரிஞ்சதுமே அவங்க வீட்டில் எல்லாருமே திட்டுறாங்கம்மா. காந்திமதி என்ன பண்ணுறாங்கன்னா, என் பிள்ளைய தள்ளி விட்ட படுபாவையே நீ தான், ஆனால் வாய் கூசாமல் கதிர் மேலே நீ பழிய சொல்லிட்ட. நீ இப்படியெல்லாம் இருப்ப நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நீ என்னை அப்பத்தானே கூப்பிடாத அடச்சிப்ப அப்படின்னு சொல்லிட்டு காந்திமதி போயிடுறாங்க. அதுக்கப்புறமா குமரவேலுடைய அம்மா குமரவேலையும் அவங்க அப்பாவையும் செமையாக திட்டுறாங்க. என்னடா காரியம் பண்ணிட்டு வந்திருக்க நீ, இவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்க நீ. மாமா கண்டி உன் பேரில் கம்ப்ளைண்ட் கொடுக்காம விட்டாரு, அதனால் நீ தப்பிச்ச. அவர் கண்டி கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தாருன்னா இந்நேரம் என்ன ஆயிருக்கும். எப்பம்பாரு இப்படி தான் பண்ணுவியாடா நீ திருந்தவே மாட்டியா? எவ்வளோ பெரிய காரியம் செஞ்சுருக்க நீ. தள்ளி விட்டதும் இல்லாமல் அதுவும் இல்லாமல் கதிர் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்க. அப்பாவும் பிள்ளையும் என்றைக்குமே திருந்த மாட்டிங்களா? அந்த அளவுக்கு அவர் பின்னாடியே தீவிரமாக அவரை போயிட்டு ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தீங்களே, இதுக்கு தானா அந்த மனுஷனை போயிட்டு இது மாதிரி பண்ணிட்டீங்களே? நீ என்றைக்குமே திருந்தவே மாட்டடா, நீ எக்கேற்கட்டாவது போ அப்படின்னு சொல்லிட்டு, என்னடா அவர் என்ன அவங்க மருமகங்கிட்ட தானே பேசியிருந்தாரு, அதனால் என்னடா நீ உனக்கு கல்யாணம் ஆகுனா நீ உங்கள் மாமனார்கிட்ட பேச மாட்டியா நாளைக்கு? அது போல தான் பேசுனா உனக்கு என்னடா வந்துச்சு? எதுக்குடா இது மாதிரி செஞ்ச? நீ திருந்தாத ஜன்மண்டா அப்படின்னு சொல்லிட்டு கண்ணா பின்னான்னு குமரவேலை திட்டிட்டு போயிடுறாங்க அவங்க அம்மா. அதுக்கப்புறமா ராஜியும் கதிரும் முத்துவேலை பார்க்கறதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. இப்போ எப்படி இருக்கீங்க மாமா அப்படின்னு சொல்லி கதிர் கேட்குறாரு. அதுக்கு முத்துவேல், நான் நல்லா இருக்கேன்ப்பா, நீ எனக்கு நிறைய முறை நல்லது தான் செஞ்சுருக்க, ஆனால் நீ எனக்கு நல்லது செஞ்சாலும் என்னால் தான் உனக்கு கெட்ட பேர் வருது. நான் என்னப்பா பண்ணுறது? இது மாதிரி நடக்கும் நான் நினச்சே பார்க்கல. ராஜி, உன்னுடைய புருஷன் நீ என்னை ஹாஸ்பிட்டலில் இருந்தால் பக்கத்தில் இருந்து எப்படி பார்த்துப்பியோ அதை விட ஒரு படி அதிகமாகவே என்னை பார்த்துக்கிட்டாமா கதிர் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே இது மாதிரி கதிரை ஜெயிலுக்கு அமிச்சதுக்காக ராஜியோடைய அம்மாவும் கையெடுத்து கும்பிட்டு, சாரி தம்பி, என்னை மன்னிச்சிருங்க, எங்கள் வீட்டில் உங்களை இது மாதிரி கெட்ட பேராக ஆக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே, ஐயோ அத்தை, என்ன அத்தை இப்படி நீங்கள் என்ன கையெடுத்து கும்பிட்றீங்க? கையை முதல் இறக்குங்க அத்தை, நீங்கள் என்ன பண்ணுவீங்க குமரவேல் செஞ்சதுக்கு அப்படின்னு சொல்லி கதிர் சமாதானப்படுத்தி அவங்கள, வேண்டாம் அத்தை, நீங்களாம் மன்னிப்பு கேட்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ராஜியும் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் என்னதான் இருந்தாலும் குமரவேல் பேச்சை தானே மதிப்பீங்க, கதிர் பேச்சை எங்கேருந்து மதிப்பீங்கன்றாங்க. அப்படி இல்லைம்மா, நாங்கள் இப்போ கதிரை பற்றி நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ எங்களுக்கு கதிர் மேலே ரொம்ப மதிப்பும் மரியாதையும் வந்திருக்கு, உங்கள் அப்பாவுக்கும் எனக்கும் அப்படின்னு ராஜியோடைய அம்மா சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா கோமதி, பாண்டியன் இவங்க எல்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது சரவணனை பார்த்து கோமதி கேட்குறாங்க, ஏண்டா சரவணா, நீ அந்த பொண்ணுக்கிட்ட கோயிலில் பேசிகிட்டு இருந்த போல இருக்கு, நான் அதை பார்த்தேன், என்னடா நினச்சிட்ருக்க? மயிலுக்கும் உனக்கும் இன்னும் டைவர்ஸே ஆகலை, அதுக்குள்ளே ஏண்டா இன்னொருடைய வாழ்க்கையை தொடங்குற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அம்மா, வேற என்ன பண்ண சொல்கிறீங்க? அந்த மயில் கூட என்னை சேர்ந்து வாழ சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லி சரவணன் கேட்குறாரு. நான் மயில் கூட சேர்ந்து வாழ சொல்லலடா, ஆனால் நீ மயிலுடைய வாழ்க்கை உனக்கு முடியாத முன்னையே இன்னொருடைய வாழ்க்கையை நீ தொடங்குறியே, நாளைக்கு நீயும் இந்த பிள்ளையும் சேர முடியாமல் போனால் அந்த பிள்ளைக்கும் தானடா கஷ்டம். அதனால தான் கேட்குறேன், ஒரு குழந்தை இருக்குதுன்னு நீ அதை குழந்தைய பற்றி யோசிக்கிறியா? பிறக்க போகிற குழந்தைய எதிர்காலத்தை நீ நினச்சி பார்க்குறியா அப்படின்னு சொல்லிட்டு கோமதி திட்டுறாங்க. அம்மா, இங்கே பாருங்க, எனக்கு என்ன பண்ணணும் ஏது பண்ணணும்னு தெரியும், நீங்கள் கம்முன்னு இருங்க, சும்மா அட்வைஸ்ன்ற பேரில் நீங்கள் எல்லாத்தையும் பண்ணி தொலைக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக எழுந்து போயிடுறாரு சரவணன். அப்போது கோமதி பேசுகிறாங்க அவங்க வீட்டுக்காரர்கிட்ட, இவன் என்னங்க இது மாதிரி கோவப்பட்டு போகிறான், இவனுக்கு எங்கேயாச்சும் ஒரு பொறுப்பாக இருக்காங்க, திரும்பவும் இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணுன்ட்டு இவ பின்னாடி சுற்றிக்கிட்டு இருக்கான், ஆனால் இவன் என்ன தான் நினச்சிட்ருக்கான்னு எனக்கு தெரியலங்க. அந்த மயிலோட வீட்லேயே இவன் இந்த பொண்ணுக்கிட்ட பேசுகிறத பார்த்துருக்காங்கங்க. நாளைக்கு கோர்ட்டில் இவன் மேலே தான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பிரச்சனை பண்ணுவாங்கங்க. அது இவனுக்கு புரியுதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு
கத்துறாங்க. அவங்க கத்துனதும் இது எங்கே போய் முடியும்னு தெரியல. அப்புறம் ராஜி என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க அப்பாவை பார்த்துட்டு கதிரும் ராஜியும் வரும்போது 2 பேரும் காஃபி சாப்பிட்லான்ட்டு காஃபி வாங்கி குடிக்கிறதுக்காக நிற்கிறாங்க. அப்போ ராஜி கேட்குறாங்க, "கதிர், நான் ஒரு உண்மையை கேட்பேன், நீ சொல்லணும்" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "என்ன ராஜி?" அப்படின்னா, "இல்லை, நீ எதுவும் என்கிட்ட மறைக்கலன்னு மட்டும் சொல்லு" அப்படின்றாங்க. "நான் உனக்கு மறைக்கலையே" அப்படின்றாரு கதிரும். "ஏன் ஏன் இப்போ இதெல்லாம் கேட்குறேன்னா, இல்லை 4 பேர் எங்கள் வீட்டுக்காருக்கு பற்றி எதனா சொன்னால் நான் வந்து அவர் அப்படி இல்லைன்னு சொல்லுவேன்ல, அதுக்காக தான். இப்போ சொல்லுங்க, நீங்கள் இந்த நிமிஷம் என்கிட்ட எதாச்சும் மறைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கதிர்கிட்ட கேட்குறாங்க ராஜி. அப்போ வந்து கதிர் வந்து அவங்க மாமனார் சொன்னதை, ஏன்னா அவருக்கு கேன்சர் இருக்குது, அதை என் பொண்ணுக்கிட்டேயும் யார்கிட்டேயும் சொல்லாதன்னு சத்தியம் வாங்கிறாரு. அதை மறைச்சதை அவர் நினச்சி பார்க்குறாரு. நினச்சிட்டு ஆனால் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு திரும்பவும் ராஜிக்கிட்ட, "நான் உங்ககிட்ட எதுவும் மறைக்கலைன்னு" சொல்கிறாரு. நாளைக்கு நோண்டி நோண்டி கேட்டு உண்மையை தெரிஞ்சுப்பாங்களா ராஜி என்ற கதையை திங்கட்கிழமை வரையும் காத்திருந்து பார்ப்போம். நன்றி, பாய்.